நான் சொன்னேனா இல்லையா? ஆமா, நானும் அதே மாதிரி செஞ்சேனே. அப்ப அடுத்த நாள் என்ன பண்ண? நான் மறந்துட்டேனே. சரி, அதுக்கு அடுத்த நாள்? மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ண? நான் மறந்துட்டேனே. அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் என்ன பண்ண? சுத்தமா ஞாபகம் இல்ல. என்ன 6 நாளா ஷீரோக்கு சாப்பாடு போடாம பட்டி போட்டிருக்கியா? நீங்க கரெக்டா சொல்றீங்க. மேக்ஸ்ல நீங்க கலக்குறீங்கம்மா. இப்ப நீ மேக்ஸ்ல கலக்க போற. சாப்பாடு போடாம ஷீரோவை இப்படியே விட்டுடலாம் நினைச்சியா? ஒரு வாயில்லா பிராணியை இப்படியே துன்புறுத்துவ? ஷீரோக்கு இப்ப உடம்பு சரியில்லை தெரியுமா? ஆனா இது நல்லா தானே சுத்திட்டு இருக்கு. ஓகே, அப்ப நான் இன்னைக்கும் சாப்பாடு போடாம இருக்கேன். பேசாம வாய மூடு. நம்பவே முடியல, 6 நாளா சாப்பிடலனாலும் ஷீரோ பாக்குறதுக்கு இவ்ளோ ஹெல்த்தியா இருக்கு. ஷீரோ அப்படி என்னதான் சாப்பிட்டுப்பான்னு தெரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க போய் சாப்பிடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஷீரோ இங்க வெளியில ஓடுறான். ஷின்சான், நீ அவன் பின்னாடி போ. ரோட்ல இருக்க எதையாவது அவன் சாப்பிட போறான். பத்திரமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. ஓகே மாம். இந்த டாக் எங்க தனியா போகுது? இது வித்தியாசமா இருக்கு. ஓ, வாடா என் செல்லக்குட்டி. உனக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, டெய்லி ஷீரோ இங்க வந்துதான் சாப்பிடுதா? எல்லா பிஸ்கெட்ஸையும் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? வெரி குட் பாய். இந்தா இத சாப்பிடு. சரி சொல்லு, உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? அது சரி, நீ யாரு? இந்த உலகமே என்ன சூப்பர் டாக்னு கூப்பிடும். நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கையில இருக்கிறத கூட கொடுங்க, சாப்பிடுறேன். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்னு சொல்றீங்களா? நீ ரொம்ப அழகா பேசுற. தப்பா எடுத்துக்காத ஷின்சான். இந்த டாக் உன்னோடதுங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இது ரொம்ப நல்ல டாகி தான். நான் பாத்துக்கலனாலும் நீங்க பாத்துக்கிறீங்கல்ல. என்ன மாதிரி வீரம் இல்லனாலும் இது ஒரு நல்ல டாகி தான். நீ ஏன் இப்படி சொல்ற? வீரம் இல்லனாலும் நல்ல டாகியா இருந்தா போதும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு இன்டெலிஜென்டா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. சரி, நீ இன்னும் கொஞ்சம் கேக் சாப்பிடுறியா? கொடுங்க கொடுங்க, ஓசில கொடுத்தா எவ்வளவு வேணா சாப்பிடுவேன். இந்த தட்டு நிறைய கொடுங்க, அதுக்கு மேல எவ்வளவு போட்டாலும் உங்க தாராளம். ஷீரோ, என்னை விட்டு நீ மட்டும் தனியா போட்டோ எடுத்துக்கிட்டியா? சொல்லவே இல்ல. இது ஷீரோது கிடையாது, என்னோட டாக் போட்டோ. என்ன, இது ஷீரோவோட போட்டோ இல்லையா? இல்ல, இந்த டாகோட பேரு ஹைசன் ஹாவா. ஷீரோவும் ஹைசன் ஹாவாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனாலதான் நான் ஹைசன் ஹாவா மாதிரி ஷீரோவையும் பாத்துக்கிட்டேன். சரி, இப்போ அந்த டாக் எங்க இருக்கு? ஹைசன் ஹாவா உடம்பு முடியாம இறந்து போயிடுச்சு. அச்சோ, இந்த விஷயத்த கேட்டு என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கும் பயப்படாத ஷின்சான். விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பெரிய வியாதி இருக்கு. ஆபரேஷனுக்காக நான் அமெரிக்கா போக போறேன். ஆபரேஷனா? அப்படின்னா ஊசி போடுவாங்கல்ல? கண்டிப்பா போடுவாங்க. நாளைக்கு காலையில நான் அமெரிக்கா போக போறேன். ஷீரோ இதுதானே கடைசியா பாக்குற நாள். பயப்படாதீங்க, நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுதான் என்னோட ஆசையும். உங்களுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. நல்ல ஜூஸ் குடிச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சரியா போயிடும். அப்புறம் நீங்க இன்னும் அழகாயிடுவீங்க. நீங்க நல்லபடியா திரும்பி வரும்போது நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களுக்கு யாரு கேக் வாங்கி தருவாங்க? என்ன ஷீரோ, நான் ஏதாவது உளறிட்டேனா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஷின்சான்? உன் பேச்ச கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் பேச்ச கேட்க கேட்க என் மனசுக்குள்ள நம்பிக்கை அதிகமாகிட்டே வருது. ஐயா, பேச்சுன்னா சும்மாவா? அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் மறுபடியும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாங்க சென்ட் ஆஃப் பண்றதுக்கு கண்டிப்பா வருவோம். தேங்க்யூ. ஆனா விடிய காலையில வந்து என்ன மீட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா வருவேன்னு நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சீக்கிரமா கிளம்புமா. ஓகே. யாருக்காக வெயிட் பண்ற? டாக்ஸி வந்துடுச்சு, கிளம்பலாம். சரி. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். இந்த ஐசன்ஹாவா பொம்மை கண்டிப்பா உங்க வியாதியை குணப்படுத்திடும். ஷின்சான், thank you so much. நான் என் உடம்ப குணப்படுத்திக்கிட்டு கண்டிப்பா சீக்கிரமே வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஷின்சான், எதுக்காக நீ இதுல இந்த மாதிரி வரைஞ்சிருக்க? அத நான் ஒருத்தரோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். ஷீரோ, வா போய் நம்ம சாப்பிடலாம். கம் ஆன். ஷின்சான் தி கார்பெண்டர் வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான டிஷ் நான் சொல்லி தர போறேன். அதாவது வெந்நீர் எப்படி போடுறதுன்னு நீங்க கத்துக்க போறீங்க. இவரு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற மிஸ்டர் ஒஹாரா. நாமளும் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது மிட்சி. என்னது வித்தியாசமாவா? நான் சொன்னது உனக்கு புரியல ஷின்சான். நான் சொன்னது நம்ம வீட்ல சில சேஞ்சஸ் பண்ணலான்னு. அப்படியா? சேஞ்சஸ்லாம் நான் பண்றேன். இருக்கிற காரியம் அவ்வளவு ஈஸியானது கிடையாது ஷின்சான். இது உன் வேலை இல்ல. அப்ப இது யாரோட வேலை? இந்த வேலையெல்லாம் கார்பெண்டர்ஸ் தான் செய்வாங்க. ஓ, ஓகே. நம்ம வீட்டை ரெனோவேட் பண்றதுன்னா நிறைய பணம் செலவாகும். நான் சொல்றது சரிதானே ஹாரி? நீ சொல்றது சரிதான், ஆனா நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களோ அப்பெல்லாம் நம்ம வீட்டுல இடம் கம்மியா இருக்க மாதிரியே எனக்கு தோணுது மிட்சி. என்ன சொல்றீங்க? ஷின்சானே 10 பேருக்கு சமமாச்சே. அது உண்மைதான், ஆனா கெஸ்டோட சில குழந்தைகளும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே. நம்ம வீட்ல குழந்தைங்க இருந்தா நல்லதானே இருக்கும். ஆமா, நம்ம ஷின்சானுக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல. அழகுடாதுடா செல்லம். இந்த பாலக்குடி. ஏய், உனக்கு கொடமிளகானா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு கொடமிளகா மூக்கு தான் பிடிக்கும், கொடமிளகாவை பிடிக்காது. டாடி, இங்க பாருங்க, என் காலேஜ் டீச்சர் எனக்கு ஊழல டான்ஸ் கத்து கொடுத்தாங்க. எப்படி இருக்கு டான்ஸ்? ஏன் ஏன் இப்படி ரெண்டு பேரும் என்ன அந்த மாதிரி வேடிக்கை பாக்குறீங்க? எனக்கு என்னமோ இத பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாமோன்னு தோணுது. முதல்ல நம்ம வீட்டை எப்படி ரெனோவேட் பண்ணலாம்ங்கறத பத்தி யோசிப்போம். ஷீரோ, நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டியில போட்ட உடனே உனக்கு இந்த வீடு பத்தாம போயிடும். ஆமா, நீ எத்தனை குட்டி போடுவ ஷீரோ? ஜூனியர் ஹீரோஸ் பால் மாதிரி மாறுங்க. என்ன ஷீரோ, ரொம்ப அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? புரிஞ்சிருச்சு, குட்டிகெல்லாம் வந்து அந்த வீடு பத்தாம போயிடும். அதான உன் கவலை. டென்ஷனே ஆகாது, நாம இந்த வீட்டை பெருசா கட்டுவோம். ஓகே, வீட்டை பெருசா கட்டுறதுன்னா உனக்கு என்னன்னு தெரியாது இல்ல. நானே உனக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கறேன், சரியா? இந்த குட்டி வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீட கட்ட போறோம். ஷீரோ வீட்டை நான் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஷீரோவுக்கு வீட்டை பத்தின கவலை இருக்காது. ஷின்சான் பண்ண போற ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஷீரோ வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இனிமே ஷீரோவுக்கு இருக்காது டென்ஷன். ஷீரோ, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். வீட்டை எவ்வளவு பெருசா கட்டிருக்க, நீயே வந்து பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும்.
அதான் குட்டிங்களுக்கான ரூம். மேல உன்னோட ரூம், அதோ இருக்கு பார் டாய்லெட். எங்க போற? மேல போ. ஹேய், என்ன ஹீரோ சோகமாயிட்ட? இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா? இந்த வீட்டுக்கு என்ன குறை? நீ ஏன் வருத்தப்பட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீடு எல்லாம் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஓகே, இனிமே நான் சாதா ஷின்சான் இல்ல, கார்பெண்டர் ஷின்சான். கவலைப்படாத, ஷின்சான் த கார்பெண்டர் வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரெடி ஆயிட்டான். கம் ஆன் கார்பெண்டர், அந்த வீட்டை பிரிச்சு மேஞ்சிட்டு வா. நானே சொல்லிட்டு நானே தூக்கிட்டு போறேன். ஹெல்ப்பர் வச்சுக்கணும். வேலையை மேல இருந்து ஆரம்பிக்கிறதா கரெக்ட்னு தோணுது. என்ன அப்படி பாக்காத ஹீரோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓகே, இனிமே புல்டோசர் என் கையில ஏறினாலும் என் கைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆஹா, ஆணி எடுக்க முடியலையே. பெரிய ஆணியா இருந்தா ஈஸியா எடுத்துடலாம். எங்க இருக்கு பெரிய ஆணி? எங்க? அதோ இருக்கு. கிடைச்சிருச்சு பெரிய ஆணி. இத வச்சு ஒரே அடி வீட்டை கட்டி முடிச்சிடலாம். எனக்கு லேசா வயித்த கலக்குது, நான் அப்புறம் வரேன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? நீ ஏன் ஷீரோவோட வீட்டை உடைச்ச? அதனாலதான் அவன் அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஷின்சான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு தெரியாது. நாளைக்கே நான் அதெல்லாம் சரி பண்ணிடுறேன். ஏன் கவலைப்படுற? ஓகே, ஆனா இந்த வீட்டை நீங்க டேமேஜ் பண்ண கூடாது, சரியா? வாய முடியா? கவலைப்படாதீங்க டாட், ஷின்சான் த கார்பெண்டர் தான் இருக்கான்ல. என்னமோ பண்ணு போ.